ஹே கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோல என்னன்னா, ஒரு டேட்டா அனாலிட்டிக்ஸா வந்து பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட கிடைக்கிற டேட்டா, நம்மகிட்ட ஒரு டேட்டா அனலைஸ் பண்ண போறோம் அப்படிங்கிற பட்சத்தில, நம்மகிட்ட கிடைக்கிற டேட்டா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே ஷீட்ல வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்க போறது கிடையாது. ஒரு ஒர்க் புக்ல டிஃபரெண்ட் ஷீட்ஸ்ல இருக்கும். இல்ல நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, சிஎஸ்வி ஃபைலா இருக்கும். ஸோ இது எப்படி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து என்னன்னா, நம்ம அனாலிட்டிக்ஸ் பண்றதுக்கு முன்னாடி அதை எப்படி கம்பைன் பண்றதுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, கெட் டேட்டா போறேன். தென் எக்ஸல் ஒர்க் புக். இதில வந்து பார்த்தீங்கன்னா, டேட்டா இன் மல்டிபிள் ஷீட்ஸ். இதான் நம்முடைய எக்ஸாம்பிள் ஒர்க் புக். ஓகே. இத நான் கிளிக் பண்ணிட்டு, தென் வந்து ஓப்பன் பண்றேன். இப்போ ஓப்பன் பண்ண உடனே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய அங்க இருக்கிற ஷீட்ஸ் எல்லாமே நமக்கு வந்து விசிபிள் ஆகும். அதாவது ஷீட் 1, ஷீட் 2, ஷீட் 3 அப்படிங்கிற 3 ஷீட் அந்த ஒர்க் புக்ல இருக்கு. இப்போ நான் என்ன பண்ணேன்னா, எல்லாத்தையுமே நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே. இது அடுத்த ஸ்டெப். தென் டிரான்ஸ்ஃபார்ம் டேட்டா. இப்போ டிரான்ஸ்ஃபார்ம் டேட்டா போனோனே, இப்போ தான் நம்ம எப்படி வந்து கம்பைன் பண்ணுறதுங்கிறத பார்க்க போறோம். ஓகே. ஷீட் 1, ஷீட் 2, ஷீட் 3 இருக்கு. தென் நான் வந்து ஷீட் 1 வந்து செலக்ட் பண்றேன். ஷீட் 1 செலக்ட் பண்ணிட்டு, இப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா, அப் அண்ட் கொரீஸ். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, ஹோம்ல அப் அண்ட் கொரீஸ் இருக்கும். தென் அப் அண்ட் கொரீஸ் நான் வந்து கிளிக் பண்றேன். இப்போ கிளிக் பண்ண உடனே நம்மகிட்ட அதாவது 2 டேபிள் தான் இருக்கு. ஐ மீன் 2 ஷீட்ஸ் மட்டும் தான் இருக்கு அப்படிங்கிறப்போ, நம்ம வந்து டைரக்ட்டாவே வந்து ஷீட் 2 அப்படிங்கிறத நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஷீட் 3 செலக்ட் பண்ணிக்கலாம். பட் இப்போ நம்மகிட்ட இருக்கிறது 3 ஒர்க் ஷீட்ஸ் இருக்கு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா 3 ஆர் மோர் டேபிள்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ஷீட் 1 வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஷீட் 2 தென் நம்ம அந்த ஆட கிளிக் பண்றோம். இப்போ நம்ம அந்த ஆடுக்கு போய்க்கலாம். தென் ஷீட் 3 தென் கிளிக் ஆன் ஆட். இப்படிங்கிறப்போ வந்து ஷீட் 1 கரண்ட், ஷீட் 2, ஷீட் 3 அதாவது டேபிள்ஸ் அப் அண்ட் அந்த ஷீட்ஸ் எல்லாமே எப்படி வந்து அப் அண்ட் ஆகுங்கிறத பாருங்க. கிளிக் ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளுடைய டேபிள்ஸ் எல்லாமே வந்து அப் அண்ட் ஆயிருச்சு. கரெக்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட், அக்டோபர், செப்டம்பர். ஏன்னா வந்து ஷீட்ஸ் அப்படி இருக்கிறதுனால ஆகஸ்ட், அக்டோபர், செப்டம்பர் அப்படிங்கிற மாரி இருக்கு. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னீங்கன்னா, நமக்கு இப்படியே யூஸ் பண்ண முடியாது இல்லையா? இது எப்படி கிளீன் அப் பண்றதுங்கிறத பாருங்க. இப்போ டேட், அமௌண்ட், டிஸ்கவுண்ட். ஸோ இதான் நம்முடைய ஃபர்ஸ்ட் ரோ. ஸோ வழக்கம் போல வந்து பார்த்தீங்கன்னா, ஹோம், தென் யூஸ் ஃபர்ஸ்ட் ரோ அஸ் ஹெடர்ஸ். இது வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கலாம். தென் என்னுடைய டேட். இந்த டேட் எனக்கு வேண்டாம் இல்லையா? இத ரைட் கிளிக் பண்ணிட்டு இந்த ஃபில்டர்ஸ்ல போனீங்க அப்படின்னா, நாட் ஈக்குவல் டூன்னு இருக்கும். இத நீங்க வந்து நாட் ஈக்குவல் டூ குடுத்துக்கலாம். தென் இது வந்து நமக்குள்ள டேட்ல இருக்கு. இத வந்து என்ன பண்ணலாம்னா, நம்ம வந்து அசெண்டிங் பண்ணிட்டோம் அப்படின்னோம்னா, ஸோ ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர். இப்போ வந்து ஒர்க் புக்ல மல்டிபிள் ஷீட்ஸ வந்து நம்ம வந்து கம்பைன் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, நம்மகிட்ட சிஎஸ்வி ஃபைல் அதாவது ஒரு 3 சிஎஸ்வி ஃபைல் இருக்கு. இத எப்படி கம்பைன் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். அகைன் நான் வந்து இத வந்து நான் வந்து குளோஸ் பண்ணிக்கிறேன். அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் வந்து இப்போ நம்ம வந்து கம்பைன் பண்ணிட்டோம் இல்லையா? இப்போ கம்பைன் பண்ண உடனே என்ன ஆகும் அப்படின்னீங்கன்னா, நம்மளுடைய இங்க டேட்டால வந்து ஷீட் 1, ஷீட் 2, ஷீட் 3 அப்படின்னு இருக்குது இல்லையா? பட் இது நமக்கு நமக்கு தேவையில்ல. கரெக்ட். அதனால வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்போ நான் வந்து ஷீட் 2 கிளிக் பண்ணிட்டு, ரைட் கிளிக் பண்ணி, தென் ஹைட் இன் ரிப்போர்ட் வியூ குடுத்துருங்க. ஏன்னா, இது நமக்கு வந்து ரிப்போர்ட் வியூல தேவையில்ல. கரெக்ட்டா? அது வந்து தேவையில்லாம யூசருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கன்ஃப்யூஷன்ஸ் தான் குடுக்கும். அதனால வந்து ஹைட் இன் ரிப்போர்ட் வியூ குடுத்துட்டீங்க அப்படின்னீங்கன்னா, இப்போ நீங்க போறப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்லி ஷீட் 1 மட்டும் தான் இருக்கும். ஏன்னா, இதுதான் நம்ம வந்து ஆல்ரெடி கம்பைன் பண்ணிட்டோம். ஸோ திஸ் திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் ஒன். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னம்னா, நம்ம வந்து சிஎஸ்வி ஃபைல வந்து எப்படி இம்போர்ட் பண்ணுங்கிறத பார்க்கலாம். தென் அகைன் கெட் டேட்டா போறேன். இப்போ நான் வந்து டைரக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, சிஎஸ்வி ஃபைல் போகல. ஏன்னா, நம்ம வந்து மோர் தென் 2 சிஎஸ்வி ஃபைல் நம்ம வந்து யூஸ் பண்ண போறோம். ஐ மீன் மோர் தென் 1 சிஎஸ்வி ஃபைல் நம்ம வந்து யூஸ் பண்ண போறோம். அதனால கிளிக் ஆன் மோர். தென் செலக்ட் த ஃபைல். ஏன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஃபோல்டர் எந்த ஸ்பெசிஃபிக் ஃபோல்டர்லேருந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். தென் ஃபோல்டர் கிளிக் பண்றேன். தென் கனெக்ட். இப்போ நம்ம அந்த ஃபோல்டர் எங்க இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து லொகேட் பண்ணணும். ப்ரௌஸ் போறேன். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, டேட்டா கம்பைனிங் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர். கிளிக் ஓகே. பட் இதில என்ன நடக்கும்ங்கிறத பாருங்க. இப்போ வந்து அதில வந்து ஆல்ரெடி வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, டேட்டா இன் மல்டிபிள் ஷீட்ஸ் நம்ம இதுக்கு முன்னாடி எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா? அதுவுமே வந்து அந்த ஒர்க் புக்குமே அங்க தான் இருக்கு. தட்ஸ் ஃபைன். தென் நான் என்ன பண்ணேன்னா, என்னுடைய டிரான்ஸ்ஃபார்ம் டேட்டா போறேன். இப்போ டிரான்ஸ்ஃபார்ம் டேட்டா போயிட்டு, இப்போ இதில வந்து நமக்கு வந்து ஆகஸ்ட்டு, செப்டம்பர், அக்டோபர் இருக்கு. இன்க்ளூசிவ் ஆஃப் இந்த எக்ஸெல் ஷீட்டுமே சேர்ந்து இருக்கு. பட் இதில நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னம்னா, எனக்கு வந்து எக்ஸ்டென்ஷன்ல போயிட்டு நம்ம வந்து எக்ஸெல்எஸ மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு கிளிக் ஓகே. இப்போ நம்ம வந்து நம்மளுடைய எக்ஸெல் ஃபைல வந்து ஒமிட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஆட்ரிபியூட்ஸ்ல இதிலயே நம்ம பண்ண போறதில்ல. நம்ம வந்து கன்டென்ட் தான் நமக்கு வந்து ஐ மீன் இந்த கன்டென்ட்ட தான் நம்ம வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போறோம் இல்லையா? நம்ம அதில இருக்கிற கன்டென்ட் தான் நமக்கு இம்பார்ட்டன்ட். தென் இந்த சின்ன ஐகான நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா, அத வந்து கம்பைன் பண்ணிடும். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே குடுத்துருங்க. இப்போ ஓகே குடுத்தோனே, நம்மளுடைய டேட்டா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, கம்பைன் ஆயிருச்சு. பட் இதையுமே நம்ம வந்து ஃபர்தரா கிளீன் அப் பண்ண வேண்டியிருக்கு. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சோர்ஸ் நேம் இருக்கு. மேபி நமக்கு இந்த சோர்ஸ் நேம் இப்போதைக்கு தேவையில்ல. அகைன் வந்து பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஹோம்ல போயிட்டு யூஸ் ஃபர்ஸ்ட் ரோஸ் ஹெடர்ஸ் குடுக்குறோம். தென் நம்மளுடைய டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்ட் ஃபில்டர்ல போய் நாட் ஈக்குவல் டூ குடுத்துட்டீங்க அப்படின்னீங்கன்னா, இதுவும் போயிடும். தென் அகைன் வந்து நம்ம வந்து அசெண்டிங்ல ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ
இப்படி தான் வந்து நம்முடைய மல்டிபிள் ஒரு ஷீட்ல வந்து மல்டிபிள் ஷீட்ஸ் இருக்கு. இல்ல வந்து மல்டிபிள் சிஎஸ்வி ஃபைல வந்து கம்பைன் பண்றது. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். இன்னொரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன். அன்டில் பி சேஃப். பை பாய்.